Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel. நீங்க first time பார்க்கறீங்க, என்னோட நேம் கீர்த்தி and உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா ப்ளீஸ் subscribe பண்ண மறக்காதீங்க. எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் லுக் தான். யூஸ்வலி வந்து நான் இந்த பிங்க் மேக்கப் அந்த மாதிரி அவ்வளோ பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இந்த ரெட்டு, ப்ரௌன், வார்ம் அந்த மாதிரி லுக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ஒரு சாஃப்ட் பிங்க் மேக்கப் லுக் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி மேக்கப் பண்ணும்போது கடகடன் போது ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே மேக்கப் போட போகிறேன். அதனால உங்களுக்கு கிளியராக நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி புரியும். ஸோ எஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் நான் எப்போவுமே பண்ணுற மாதிரி டர்மா வைவோட இந்த கிளென்சர், ஹெர்பல் கிளென்சர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். காட்டன் பேட் எடுத்துக்கிட்டேன். நான் மேக்கப் பண்ணும்போது இந்த ஸ்டெப் வந்து எப்போவுமே பண்ணுறேன் இப்போ ரீசெண்ட் டேஸில். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி காட்டன் பேடில் நம்ம தொடச்சிக்கலாம். ஸோ தட் இருக்கிற டர்ட் எல்லாமே வந்துடும். அட் த சேம் டைம் வந்து இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. என் ஸ்கின் வந்து சென்சிட்டிவ். ஸோ இதை வச்சு துடைக்கும் போது என் ஸ்கின்ல ஹார்ஷாகவும் இல்லை, என் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நான் வந்து என்னோட ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறோம். மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நான் நியூட்ரிடமோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நான் எம்டி பண்ணிட்டேன். பிகாஸ் நான் ரெகுலராக வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். மேக்கப் வந்து நல்லா ஸ்டே ஆகுது அண்ட் நல்லா பிளெண்ட் ஆகுது. ஸோ அதனால நான் இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு ஜஸ்ட் போட்டு ஃபுல்லாக நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். கண்ணு கீழே, கழுத்துலலாம் கூட போடணும். பிகாஸ் கண்ணு கீழே கூட நம்ம மேக்கப் போடுவோம். கண்ணு கீழே ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ போட்டால் பேச்சியாக இருக்கும். ஸோ கண்ணு கீழே நல்லா நான் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ஸ்கின்னை நல்லா நம்ம ப்ரெப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேக்கப் கூட தான் போகிறோம். நான் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க நான் வந்து இந்த டாப் எங்கே வாங்கியிருக்கேன்னு சொல்லி. ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஹால் வீடியோவில் இது காட்டியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மிந்த்ராலேருந்து வாங்கின ஒரு லெஹங்காவோட க்ராப் டாப். இது இப்போ லாக்டவுன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணும். பிகாஸ் நம்ம ஷாப்பிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஷாப்பிங் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் நேரில் போய் வாங்குறது அவ்வளோ சேஃபாக இருக்காது. ஸோ அதனால வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணலாம். மிந்த்ராவில் வந்து பயங்கர சேல் கூட இப்போ வந்துட்டு இருக்கு. அண்ட் வந்து இந்த கேஷ்பேக் ஆப் ஒன்று இருக்கு, பேர் வந்து லெட்டி ஷாப்ஸ். இந்த ப்ரைமர் நம்ம போடலாம். ஸோ லெட்டி ஷாப்ஸுங்கிறது பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி அவங்க நிறைய ஆன்லைன் ஷாப்ஸ் கூட வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. லைக் மிந்த்ரா, ஆஜியோ, ஜிவாமே, லைம் ரோட் அந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி ஆஃபரில் ஒரு ப்ராடக்ட் வாங்குவீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவான கேஷ்பேக் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அப்படின்னும் போது நிறைய மணி நீங்கள் சேவ் பண்ணலாம். லெட்டி ஷாப்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அது மட்டும் இல்லாமல் அது 100% ஃப்ரீ. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் நீங்கள் லெட்டி ஷாப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மிந்த்ராக்குள்ளே போகிறீங்கன்னா மிந்த்ராவை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோ டு ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மிந்த்ராக்குள்ளே போயிடுவீங்க. அப்புறம் நீங்கள் யூஸ்வலாக மிந்த்ராவில் எப்படி ஷாப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஷாப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வாங்கினதுக்கு அப்புறம் மை அக்கௌண்ட் செக்ஷன்ல உங்களோட கேஷ்பேக் வந்துரும். நீங்க யூபிஐ, பேடிஎம் வச்சு நீங்க வந்து உங்களுடைய பேங்க்குக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். எக்ஸ்ட்ராவா இதை பெட்டர் ஆக்குறதுக்கு லெட்டி ஷாப்ஸ் வந்து பிரீமியம் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க 7 நாளைக்கு. ஸோ அந்த 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு 30% கேஷ்பேக் கிடைக்கும். அது நிஜமாவே செம பெரிய விஷயம். இந்த கேஷ்பேக் பூஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஒன்று இருக்கு. அதுல வந்து ஃபிளாஷ் சேல் போடுவாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த மிந்த்ரா, ஆஜியோ இதுல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் போய் வாங்குறீங்க, குவிக்கா போய் வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த லிமிடெட் யூசர்ஸ்க்கு 3ல இருந்து 5 மடங்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க, நிறைய மணி சேவ் பண்ணுங்க. ஆல்ரைட், நான் வந்து கலபாரோட ப்ரைமர் வந்து ஃபுல்லாக போட்டேன். நான் இன்னைக்கு இந்த ப்ரைமர் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் ஆகும். அட் த சேம் டைம் கொஞ்சம் நல்லா ஒரு க்ளோயி லுக் கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ நான் எனக்கு ராம் என்னோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த ஒரு சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபவுண்டேஷன் மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃப்ளூயிட் ஃபவுண்டேஷன் வாங்கி கொடுத்தாங்க. இதில் வந்து NC20, அது என்னோட ஷேடு சுத்தமாக கிடையாது. ஸோ அது கூட நான் மேக்கோட மேட்ச் மாஸ்டர் SP15 ஃபவுண்டேஷன். ஸோ இதில் வந்து நான் 8.0 ஷேட். ஸோ இந்த 2 ஷேடையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, நான் 2 ஷேடையும் வந்து என்னோட கரெக்டான என்னோட ஷேட் வர மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோட ஷேட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக டாட் வச்சுட்டு நான் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த நைக்கால இருந்து பிளெண்ட் மாஸ்டர் பியூட்டி ஸ்பஞ்ச் வாங்கி கொடுத்தாங்களே, பியூட்டி பிளெண்டர். ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் நிறைய வாட்டி சொல்வேன் நீங்கள் ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண சொல்லி. பிகாஸ் அப்போ தான் நமக்கு கரெக்டான ஷேடும் வரும், நமக்கு பிடிச்ச டெக்ஸ்டரும் வரும். நீங்கள் அதுவும் வித்தியாசமான ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு சேம் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் ஸ்பஞ்சை வந்து நீங்கள் மறக்காமல் நல்லா தண்ணியில் டேப் கடியில் வச்சு நல்லா பிழிஞ்சு நீங்கள் அதில் தண்ணி ஃபுல்லாக உள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்பஞ்சை வந்து ஃபுல்லாக க்ளீனாக பிழிஞ்சிடுங்க. அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. டேம் ஸ்பஞ்சாக தான் இருக்கணும், வெட் ஸ்பஞ்சாக இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் இது என்னோட ஃபேவரட்டான ஒரு ஸ்பஞ்ச். பட் ஆனால் இப்போ எனக்கு இந்த ஃபாக்குலரோட யூஸ் பண்ணி எனக்கு இது அவ்வளோவா பிடிக்காம போயிடுச்சு. அகைன் நான் இன்னொரு லேயர் போடுறேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு அவ்வளோ ஃபுல் கவரேஜ் இது கொடுக்கல.
ஸோ இன்னொரு லேயர் வந்து நான் அகைன் போட்டு ஃபுல்லாக பில்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே ஃபவுண்டேஷன் போட்டு பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்கில் அப்ளை பண்ணலாம். நெக்குக்கு வந்து நான் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் எனக்கு அதுக்கு வந்து ஒரு நல்ல கவரேஜ் வேணும். ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி அவ்வளோ ஃபவுண்டேஷன் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அதனால நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி என் நெக்கில் ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் போடுறேன். நான் என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணனோ அதே ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் கழுத்து ஒரு கலரில் மூஞ்சி ஒரு கலரில் இருக்கக்கூடாது, அதனால. காதுலேயுமே போடுங்க. ஓகே, ஃபவுண்டேஷன் முடிஞ்சது. அடுத்தது வந்து நான் கன்சீல் பண்ண போகிறேன், கொஞ்சம் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் மேக்கோட இதுவும் புதுசு தான், இந்த கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணுறேன். ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியம். ஸோ அதில் வந்து நான் இந்த ஷேட் யூஸ் பண்ணுறேன். இதான் கொஞ்சம் வந்து என்னோடய அண்டரை விட ரொம்ப லைட்டாக இது வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. நான் ட்ரை ஆக விடாமல் கொஞ்சம் கையில் பிளெண்ட் பண்ணிவிட்டு உடனே நான் எடுத்து என்னோடய ஸ்பஞ்சில் பிளெண்ட் பண்ணுறேன். நம்ம உடனே ஒர்க் பண்ணும்போது அது ட்ரை ஆகாது. ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது பேட்சி ஆகாது. ஸோ நீங்கள் கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ நீங்கள் கையிலையோ வேறு எதையாவது அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் உடனே ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் சேம் ஷேட் போட்டு ஓரளவுக்கு ஃபுல்லாக மேட்ச் பண்ணிவிட்டேன். இப்போ லைட்டாக நம்ம ஹைலைட் பண்ணலாம். ஸோ அதனால் சேம் பேலட்லேயே இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஷேடு இருக்குல்ல, இதை எடுத்துக்கிறேன். என்னோடய நோஸில் அப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி நான் க்ரீம் கான்டோர் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் ப்ரான்சர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு க்ரீம் கான்டோர் பண்ணுற அளவுக்கு எனக்கு வேண்டாம், ஒரு சாஃப்டான லுக் இருந்தால் போதும். நான் கலர்பாரோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா நியூட் பேஜ் 002. இது என்னை விட கொஞ்சம் லைட்டராக தான் இருக்கும். பட் நம்ம ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கோங்கிறதுனால அதை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம இதை போட்டோம்னா மேட்ச் ஆகிடும். நான் யூஸ் பண்ண இந்த ஸ்பஞ்ச் இருக்கு இல்லையா, வெட்டான ஸ்பஞ்ச், அதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் எப்பவுமே கையில் இப்படி லைட்டாக போடுவேன், ஸோ தட் நிறைய எக்ஸஸ் ப்ராடக்ட் இல்லாத மாதிரி. ஃபஸ்ட்டு கண்ணு கீழே செட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அங்கே தான் டக்குன்னு க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணலாம். ரெண்டு கண்ணுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இந்த கண் வந்து நல்லா மேட்டாக கரெக்டாக இருக்குது, இந்த கண்ணு கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக பவுடர் வந்து கண்ணு கீழெல்லாம் போடுங்க. ஓகே, நம்ம பவுடரும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரான்ஸ், ப்ளஷ் எல்லாமே பண்ணிடலாம். அடுத்து நான் வெட் அண்ட் வைல்டோட ப்ரான்சர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ராம் வாங்கி கொடுத்தது தான். நான் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ராம் வாங்கி கொடுத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வீடியோ போட சொல்லி. பட் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேக்கப் லுக்கில் அவங்க வாங்கி கொடுத்த ஒரு சில ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன். என்னோட ஸ்கின் டோனுக்கு ஒரு நல்ல ப்ரான்சர் தான் இது, அவ்வளோ சேஞ்சஸ் இருக்காது, பட் பார்க்கலாம். ப்ரான்சருங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக போடலாம். கான்டோர்னால் நம்ம போட்டு பிளெண்ட் பண்ணுறது கஷ்டம், பட் ப்ரான்சர் வந்து ஈஸியாக பிளெண்ட் பண்ணிடலாம். நேரில் பார்க்குறதுக்கு சட்டிலாக இருக்குது, பட் எனக்கு வந்து கேமராவில் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இட்ஸ் ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ப்ரான்சர் நிஜமாக நல்லா தான் இருக்குது, அவ்வளோ ஹெவியாகவும் இல்லை, அவ்வளோ சட்டிலாகவும் இல்லை. என்னோட ஸ்கின் டோனுக்கு ரொம்பவே சூட் ஆகுது. அதுக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷனோட பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இதிலேருந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளுடைய ஃபேஸ் மேக்கப், பேஸ் மேக்கப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ வந்து ஐப்ரோஸ் பண்ணிடலாம். ஐப்ரோஸ்க்கு வந்து மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக் யூஸ் பண்ண போகிறேன். இதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் இதில் இருக்க ஸ்பூலி வச்சு என்னோடய ஐப்ரோஸை கோம் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பூலியே ரொம்ப சூப்பராக இருக்குது, குட்டியாக இருக்கா, அதனால ரொம்ப ப்ரிசைஸாக கோம் பண்ணுது. ப்ரௌன் அண்ட் பிளாக் ஷேடை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு என் கையில் வச்சு பார்க்குறேன் எனக்கு வந்து அந்த ஷேட் ஓகேவானு. ஓகேவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட ஐப்ரோஸில் போடலாம். டெஸ்கிரிப்ஷனில் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இப்போ என்ன ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ நம்ம இந்த ஐப்ரோஸ் பண்ணியாச்சு. நான் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த ஏரியாவுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் வந்து நான் பிளாக் அண்ட் ப்ரௌனில் பிளாக் கொஞ்சம் ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரௌன் ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு அந்த நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கும் அப்படிங்கிறதுனால கடைசியாக மறுபடியும் நம்ம கோம் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் ஸ்க்ரீனில் போயிட்டு இந்த ஐப்ரோஸும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நம்மளுடைய ஐப்ரோஸ் ரெண்டு பக்கமும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஐ மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இப்போ இன்னைக்கு என்னோட ஃபேவரட் பார்ட். இன்னைக்கு நான் என்னோட ப்ளஷ் பேலட் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் நான் ஐ மேக்கப் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு பேலட்டும் யூஸ் பண்ணுவோம், பட் ஸ்டார்டிங்கில் நம்ம இதில் வந்து எந்த ஷேட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். ஒரு மாதிரி ரொம்ப லைட் பீச் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷேட் எடுத்துகிட்டு டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு என்னுடைய க்ரீஸில் ஃபுல்லாக போட்டு அப்ளை பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து பேலட்டில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பீச்சி ஷேட் மாதிரி இருந்தது, பட் கண்ணில் போடும்போது ஒரு பிங்க் ஷேட் மாதிரி இருக்குது. இட்ஸ் ஓகே, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் இருந்தாலும் நம்ம வந்து எப்படியோ ஒரு வழியில் கொண்டு வந்துருவோம்னு நம்பலாம். அடுத்து நான் சேம் பேலட்லேருந்து இந்த டார்க் பிங்க் ஷேட் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு என்னோட க்ரீஸ்க்கு மேலே போகாத மாதிரி க்ரீஸ்க்கு கீழே மட்டும் போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். இந்த பேலட்லேருந்து இந்த ரஸ்ட் ஷேட் யூஸ் பண்ணுவோம். என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. இந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேட் மாதிரி இருக்குது. இதை எடுத்துகிட்டு நல்லா டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்னோட இதுக்கு மேலே அப்ளை பண்ணுறேன்.
ஓகே, இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியுதா, ரொம்ப லைட்டாக என்னோட ட்ரெஸ் கலர் வந்திருக்கு. பரவாயில்ல, நமக்கும் மூளை இருக்குது. மேக்கப் ரெவல்யூஷனோட பெட்ரா பேலட்லேருந்து இந்த ப்ரைஸ்லெஸ் ட்ரெஸ் இது எடுக்கலாம். இது ஒரு மாதிரி பிங்கிஷ் ரோஸ் கோல்டு மாதிரி இருக்குது. ஸோ இதை எடுத்து நம்ம லிட்டில் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குது. இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளீனான ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல லைட்டாக இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த இடத்துல உள்ள ஷிம்மர் எல்லாமே போயிடும் அண்ட் கொஞ்சம் ஒரு சாஃப்டான லுக் கிடைக்கும். ஆல்ரைட். ஸோ எனக்கு எப்போவுமே இப்படி மொட்டையாக இருக்கிறது பிடிக்காது. எனக்கு இந்த எண்டில் வந்து ஒரு டார்க் கலர் ஆட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலி நான் பிளாக் ஆட் பண்ணுவேன், பட் இன்றைக்கி வந்து பிளாக் வேண்டாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பெட்ரா பேலட்லேருந்து கேண்டி ஆப்பிள்னு ஒரு ஷேட் இருக்குது. இது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கண்ணுக்கு முனையில் அப்ளை பண்ணி பார்ப்போம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மெல்லிஸான ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். பெட்ரா பேலட்லேருந்து க்ரீன் டர்னல் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு மாவி ஷேட் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். அதையும் இந்த கேண்டி ஆப்பிள் ரெண்டு ஷேடும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட் வருது. ஓகே, இது வந்து நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ நம்ம அகைன் ஒரு க்ளீன் ப்ரஷ் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லுக் வந்து எனக்கு சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைன். நானே வந்து ஆன் ஸ்க்ரீனில் தான் சும்மா கலரில் விளையாடி பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். நல்லா தான் வந்திருக்கு. அடுத்தது கலவாரோட இந்த காஜல் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் அ ஸ்கேண்டல் காஜல். ஸோ இதிலேருந்து நான் இந்த ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணுறேன். நான் கண்ணுக்கு மேலே வந்து இன்றைக்கி ப்ரௌன் ஷேட் ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதை ஸ்மட்ச் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம இந்த ப்ரௌன் காஜல் போட்டு ஸ்மட்ச் பண்ணியாச்சு. இப்போ அகைன் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பிளாக் காஜலை கண்ணை ஒட்டி போட்டுக்கலாம். ஆல்ரைட். இது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு லுக் மாதிரி தான் இருக்கும். நமக்கு ரொம்ப டிஃபைன்டாக, அதனால தான் நான் ஐலைனர் யூஸ் பண்ணாமல் காஜல் யூஸ் பண்ணேன். ஸோ இதே தான். இப்போ வந்து நம்ம கண்ணு கீழேயும் காஜல் போடணும். கண்ணு கீழேயும் நான் இன்றைக்கி ப்ரௌன் தான் போடலான்னு இருக்கேன். ப்ரௌன் போட்டுட்டேன். இப்போ நம்ம சேம் இந்த ப்ளஷ் பேலட்லேருந்து இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணி கண்ணு கீழே ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ப்ரௌன் கலர் காஜல் போட்டு இந்த பிங்க் வச்சு ஸ்மட்ச் பண்ணும்போது இது ஒரு மாதிரி ஒரு வயலட் லுக் மாதிரி இருக்குது. ஒரு ப்ரௌனிஷ் வயலட் லுக் மாதிரி இருக்குது. அண்ட் அது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹைலைட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் அகெயின் இந்த மேக்கோட ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் என்னோட கிஃப்டாக வந்தது தான். ஸோ இதை வந்து நமக்கு எங்கெல்லாம் வழக்கமாக ஹைலைட் பண்ணுவோமோ அந்த எல்லா இடத்துலையுமே பண்ணலாம். வாவ், ஒரு பயங்கர சட்டிலான ஒரு க்ளோ இருக்கு. சீரியஸ்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் ஆஃப் ஸ்க்ரீன்ல போயிட்டு இந்த கண்ணிலையும் போட்டுட்டு வந்துட்டு ஐலாஷஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நம்ம லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து எனக்கு பர்சனலி இதுதான் பிடிக்கும். லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா வைக்கிறது. ஸோ நான் அப்படியே என்னோட லேஷஸ் கூட அதை சேர்த்து விடுறேன். அப்போ தான் தனியாக லேஷஸ் துண்டாக தெரியாது. இப்படி இருக்கும்போது ரெண்டும் மர்ஜ் ஆகி நல்லாயிருக்கும். எனிவேஸ், இப்போ நம்ம லிப்ஸ்டிக் போட போகிறோம். லிப்ஸ்டிக்கும் வந்து நான் பிங்கிஷாக தான் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஷேட் வந்து ரொம்ப பீச்சியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம ட்ரை பண்ணுவோம். இது வந்து சுகர் ஸ்மட்ச் பி நாட் லிக்விட் லிப்ஸ்டிக்லேருந்து ப்ரீச் பீச். நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. மேப்ளினோட இந்த க்ரீமி மேட் லிப்ஸ்டிக்லேருந்து நியூட் நியூவான்ஸ் இந்த ஷேட் நம்ம ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நியூட் ஷேட். ஸோ இதை டோன் டவுன் பண்ணுறதுக்கு இந்த நியூட் ஷேட் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. இது நல்லாயிருக்கு. இது நேரில் ரொம்ப நல்லாயிருக்கு. கேமராலையும் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு இந்த ஷேட் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஷேட் பிடிச்சிருக்கு. பொட்டும் நான் பிங்க் கலரில் தான் எடுக்கிறேன்.
ஓகே, எனக்கு இந்த பொட்டு பிடிச்சிருக்கு. கேமராவில் வந்து இது கண்டிப்பாக அவ்வளோ தெரியாது, பிகாஸ் ஃபுல் ஸ்டோன் பொட்டு. பட் இந்த லுக்குக்கு வந்து இது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த ஹேர் டூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த மேக்கப் லுக்கில் ஒரு ஆட் ஆன் பியூட்டின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக வந்துருந்தது. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃப்ரெஞ்ச் பிரைட் தான். நான் ஃபர்ஸ்ட் வந்து 3 ஸ்ட்ராண்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சைட் பார்ட்டிஷன் எடுத்து 3 ஸ்ட்ராண்ட் எடுத்துகிட்டு நார்மலாக ஒரே ஒரு பின்னல் பின்னிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த 3வது ஸ்ட்ராண்ட் இருக்கு இல்லையா, அது கூட ரேண்டமாக கொஞ்சம் முடி எடுக்கிறேன். நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணல, ரொம்ப ஒரு மெஸ்ஸி லுக் மாதிரி தான் இது இருக்கும். ரேண்டமாக முடி எடுத்து அதை எடுத்து நடுவுக்கு மேலே போட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் ரேண்டமாக எக்ஸ்ட்ரா முடி எடுத்துட்டு அதை எடுத்து நடுவில் போடுறேன். அதே மாதிரி 2 பக்கமும் கொஞ்சம் எடுத்து நடுவில் போடுவோம், கொஞ்சம் எடுத்து நடுவில் போடுவோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஹேர் டூ தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஜஸ்ட் நார்மலாக உங்களுக்கு பார்த்தா வந்து வராது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி நான் 2 பக்கமும் கொஞ்சம் ரேண்டமாக முடி எடுத்து பின்னிக்கிட்டே வரேன். பின்னிட்டு எண்டு வரைக்கும் நான் பின்னுறேன். பின்னிட்டு இந்த 5 மினிட்ஸ் கிராஃப்டில் ஒரு ஹேர் டூ ஒன்று நான் பண்ணியிருந்தேன்ல, ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த இப்படி இழுத்து விடுறது அதுதான் நம்ம பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி முடி அங்கங்கே கொஞ்சம் இப்படி புல் பண்ணிக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் ஒரு மாதிரி புஃப்னு அழகாக இருக்கும். என்ன மாதிரி ரவுண்ட் பானை மூஞ்சுக்கெல்லாம் வந்து சப்பையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த 5 மினிட்ஸ் கிராஃப்டில் பண்ண அந்த ஒரு ஹேர் ஹேக் அது வந்து நம்ம பண்ணுறோம். அண்ட் அதுவுமே ரொம்ப ப்ரிட்டியாக வந்துருந்தது. ரொம்ப மெஸ்ஸியாக அப்படியே கலஞ்சா மாதிரி அழகாக எனக்கு பிடிச்ச மாதிரி வந்துருந்தது. ஸோ அதை நம்ம ஜஸ்ட் ஒரு ஹேர் பின் வச்சு கிளிப் பண்ணுறோம், அவ்வளோதான். கீழே நீங்கள் வேணும்னா அப்படியே ஃப்ரீயாக விட்டுக்கலாம், இல்லைனா கீழே நீங்கள் ஒரு பிரைட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்னொரு பக்கம் மொட்டையாக இருக்குங்கிறத நாங்கள் லைட்டாக முடி தூக்கி வச்சு அங்கேயும் நான் வந்து கிளிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேர் டூ அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா DK_Anikkalan இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து நமக்கு சென்ட் பண்ணது ஒரு பியூட்டிஃபுல்லான இயரிங். கண்டிப்பாக உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோர் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே guys, that's it for today's video. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் உட்காந்து இப்படி ஒரு கிளாம் மேக்கப் பண்ணுறது எனக்கே அப்படியே பயங்கர குஷியாக இருக்குது. ஸோ நான் போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான மேக்கப் லுக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நிறைய மேக்கப் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாருமே நம்மளை பார்க்குறேன். Until then, it's bye from Keerthi. Bye guys.